Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட்டுக்கான ப்ராப்பர் ஆன்சரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயமாக ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது என்னுடைய எஃபர்ட் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவருக்கு வந்த டவுட்டை அழகாக டிராஃப்ட் பண்ணி இதுதான் அவருடைய டேட்டா அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாரு. ஆஸ் வெல் அஸ் அவருக்கு என்ன வேணுன்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆவரேஜ் அட் சேம் டைம், இந்த எல்லா வேல்யூக்கும் ஆவரேஜ் வந்து ஒரே டைமில் கால்குலேட் பண்ணப்படும். ஈவன் ஃபார் திஸ் இன் அ சிங்கிள் கிளிக், தட் இஸ் ஹிஸ் ரெக்குவயர்மெண்ட். மோஸ்ட்லி இந்த மாதிரி கஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ரோஸ் க்ரியேட் பண்ணலான்னு திங்க் பண்ணுவோம். ஏதாவது விஷயம் எக்ஸலில் இருக்குமான்றதை யோசிப்போம். ஒருவேளை ஒரு ஃபார்முலாவை போட்டு சம்மை போட்டு ஆர் ஆவரேஜ் ஃபார்முலாவை போட்டு ட்ராக் பண்ணலாம். அப்படி பண்ணால் இந்த இடத்துல ஒரு வாட்டி ஃபார்முலா போடணும், ட்ராக் பண்ணணும், 2 ஆக்ஷன். அடுத்த இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவை போட்டு ட்ராக் பண்ணணும், 4 ஆக்ஷன். இங்கேயும் அதே மாதிரியே போட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ இது மாதிரி எத்தனை இடத்துல வேணுமோ அத்தனை ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் மெத்தடில். சிம்பிளாக தான் இருக்கும், இருந்தாலும் இவருடைய ரெக்குவயர்மெண்ட் சேம் டைமில் ஆவரேஜ் வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் எக்ஸலில் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடுன்றதை பார்க்கலாம். மேனுவலாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாண்டி கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை செலக்ட் பண்ணணும். இந்த டேட்டா அமைஞ்சிருக்க விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை, இந்த கம்பெனி நேமே அழகாக ரிப்பீட் ஆகுது. மேபி இது வந்து வேறு நேமாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு காலமில் இந்த மாதிரி யூனிக்கான நேம் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த இடத்துல யூனிக்கான ஒரு வேல்யூ இருக்குது, அதோடைய ரெலவெண்ட்டான வேல்யூஸ் இந்த இடத்துல இருக்குன்றதுனால ஈஸியாக நீங்கள் ஆவரேஜ் அவுட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் ஹேண்டில் பண்ணுறதுனால டேட்டாவை தான் கிளிக் பண்ணி பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் சப்டோட்டல் அப்படின்ற கான்செப்டை பற்றி ரொம்ப டெடிகேட்டிவாக டீட்டெயிலாக காம்ப்ரஹென்சிவாக வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். வேணும்னா நீங்கள் அதை அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லைனாலும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கெயின் பண்ணலாம். சரியா? அப்படி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது இல்லையா, என்னுடைய ஸ்க்ரீனில் நடுவில் தெரியுது. எந்த காலமை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் நடக்கணும், அதாவது எந்த காலமை பேஸ் பண்ணி உங்களுடைய டோட்டல் க்ரியேட் ஆகணும் அப்படின்றது இதில் நீங்கள் சொல்லணும். ஸோ நேம்ன்ற இடத்துல தான் நேம்ஸ் யூனிக்கான ஒரு நேம் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டோம். கீழே என்ன கால்குலேஷனாக பர்ஃபார்ம் பண்ணணும், நார்மலாக பீப்புள் டூ சம் ஃபங்க்ஷன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காரு, ஆவரேஜ் கேட்டிருக்காருன்றதுனால நான் ஆவரேஜை செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் சப்டோட்டல் ஆட் ஆகணும் அப்படின்றத நான் செக் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் செக் பண்ணி, ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸ் வந்து சம்மாவோ ஆவரேஜாக ஆக போகுது. இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த பிளான்ட்ன்ற இடத்துல நான் பிளான்ட்ன்றதை வேணால் அன்செக் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு வேல்யூ இல்லை, ஏதோ ஒரு கோடு மாதிரி இருக்குன்றதுனால அதை அன்செக் பண்ணிடுறேன். ஒருவேளை அங்கேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை அன்செக் பண்ண வேண்டாம். பட் இப்போ நம்ம அன்செக் பண்ணிடுறோம். இந்த இடத்துல எல்லாம் வேல்யூ இருக்குது, அந்த இடத்துலலாம் ஒரு ஆவரேஜ் வேல்யூ வரப்போகுது. ஃபஸ்ட்டு காலமோ ஆர் செகண்ட் காலமோ பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா க்ரியேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல். ஒரு கரண்ட்டாக ஏதாவது சப்டோட்டல் இதில் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடு. பிரேக்ஸை வந்து கொடு ஒரு சப்டோட்டலுக்கு நடுவில் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். தென் சம்மரி வந்து பிலோவில் வேணுமா அபோவில் வேணுமான்றதை செலக்ட் பண்ண. இப்போ டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டு நான் ஓகே பண்ணுறேன். ஸோ ஓகே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா ஒரு குரூப்புக்கும் கீழே ஒரு புது ரோ க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா சப்டோட்டல்ன்ற ஃபார்முலா ஆவரேஜ் வேல்யூவை கொடுக்குது. ஆவரேஜ் வேல்யூவை தான் கொடுக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ஃபார்முலாவில் நம்ம செலக்ட் பண்ணது ஆவரேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ ஆவரேஜ் தான் கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சப்டோட்டல் அப்படின்னா நான் அந்த சொன்ன வீடியோ நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த சொல்யூஷனுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கும் யூஸிங் சப்டோட்டல். இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே ஒரு குரூப்புக்கும் கீழே சப்டோட்டல் வந்துருச்சு. ஈவன் இந்த பிளாங்க் ரோ இல்லைன்னா கூட நம்ம இந்த சப்டோட்டலை அழகாக க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் பிளாங்க் ரோவை க்ரியேட் பண்ணி அவர் ட்ரை பண்ணியிருப்பார் போல்.
பட் அவருக்காக இதையும் சொல்லணும். ஒருவேளை இந்த மாதிரி அவர் டேட்டா இப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை blank வேல்யூவெல்லாம் அவர் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டாருன்னா அந்த ரோவும் கிளியர் ஆகிடும், ஒரு அழகான அவுட்புட் அவருக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல blank rows எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தேவையில்லாததெல்லாம், அதாவது blank rows அப்படின்னா இது நமக்கு தேவையில்லை, இதை பேஸ் பண்ணி blank row போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வருதில்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி blank row போடலை, பக்கத்தில் உள்ள காலம்ஸை பேஸ் பண்ணி blank row போட்டோம் அப்படின்னா இந்த blank rowலாம் செலக்ட் ஆகி வரும், நமக்கு தேவையான பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ blank மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். சரியா, டெலீட் பண்ணிடலாம். ஓகே, செலக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது விசிபிளாக இருக்கிற இந்த பிளாங்கான ரோவை தான் நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண போகிறோமா, இல்லைனா ஒரு சில ரோ மறைஞ்சிருக்கு இல்லையா, அதையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுவோமான்ற டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டையும் கோலோனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இப்போ ஒரு செலெக்ஷன் மாறி இருக்குது, தெரிகிற இந்த அன்வான்ட் செல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து தெரிஞ்சிருக்கிற பிளாங்கான தேவையில்லாத ரோஸை டெலீட் பண்ணிவிட்டு நார்மலைஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தேவையான அழகான ஒரு டேட்டா வந்திருக்கு, அதுவே ஆவரேஜ்னு போட்டுருச்சு இல்லையா. ஸோ கிராண்ட் ஆவரேஜ் வேறு இருக்குது, இதையும் நீங்கள் தேவையில்லைன்னா எடுத்து விட்டுறலாம். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டா இருந்தாலுமே இந்த சொல்யூஷன் சப்டோட்டலை பேஸ் பண்ணி சப்டோட்டலை வச்சு பண்ணுற இந்த சொல்யூஷன் கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாம், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினாலும், ஒருவேளை இந்த சப்ஸ்கிரைபர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவரும் இதே மாதிரி ஃபீல் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணலாம், நம்ம எஃபோர்ட்டை நிறைய பேருக்கு கொண்டு போகலாம். கட்டாயமாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஐ வில் see you in the next interesting tutorial. Thank you.